தீபிகா மேடம் எப்போவுமே வந்து ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற விஷயம் நல்லாவே தெரியும். ஆனா, இவ்ளோ மோசமா நடந்துப்பாங்க. அதுவும் இல்லாம வந்து அடுத்தடுத்து எல்லாமே வந்து தவறான விஷயங்களையே வந்து செய்வாங்க அப்படின்னு இங்க யாருமே எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது மல்லி மேல இருக்கக்கூடிய கோவத்துல, அதுக்கப்புறம் வந்து நம்ம தீபிகா செஞ்சது ஒண்ணுமே வந்து சரியில்ல அப்படின்னு தான் சொல்லணும். மல்லி இதுல உண்மையிலேயே தப்பு பண்ணாங்களா? என்ன ஏது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் தெரியாம, மல்லிய வந்து தூக்கி ஜெயில்ல போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொலவெறியோட சுத்திக்கிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு பக்கம் வந்து நம்ம விஜய் இருக்கார் இல்லையா, விஜய்க்கு ஆக்சிடென்ட் ஆகி வெண்பாவை காப்பாற்ற முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டுருக்காங்க. ஆனால் தீபிகா மேடம் கிட்ட வந்து ஏற்கனவே தீபன் தெளிவாக சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி நீ எக்ஸ் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால மட்டும் நீ சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இருந்துருவன் மட்டும் நீ நினைக்காத. கண்டிப்பாக நான் எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருப்பேன். அதாவது எந்த எல்லைக்கும் போய் உன்னை வந்து இந்த காக்கி சட்டையை போட விடாமல் பண்ணிடுவேன். ஏன்னா வெண்பாவை வந்து இப்போ காணோம், வெண்பாவுக்கு எதுனா ஒன்று ஆச்சு, ஏன் வெண்பாவோட உயிரே போச்சு அப்படின்னாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எதுக்காக இருந்தாலும் அது நீ மட்டும்தான் காரணம், உன்னால தான் வந்து இவ்வளோ பெரிய தவறான ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போ நம்ம இவங்க வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது தீபன் வந்து சொல்கிறாரு, இதுக்கப்புறம் வந்து இருந்தால் வேலைக்காகாது, இந்த தீபன் சொன்னபடி செஞ்சுருவான், அதனால் வந்து வெண்பாவை தேட வேண்டிய வேலையை பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது இதில் அதாவது மற்ற கேஸ் எல்லாத்தையுமே விட்டுட்டு வெண்பாவை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் வந்து செய்ய ஆரம்பிச்சுறாங்க. அதே மாதிரி இப்போ அடுத்தடுத்து என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு வந்து ஒன்றுமே புரியாமல் அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் தீபிகா இருந்துக்கிட்டு ஆம்புலன்ஸ் எல்லாத்தையுமே வந்து செக் பண்ணாங்க. ஆனால் எங்கேயுமே அந்த ஆம்புலன்ஸ் இல்லை. ஏன்னா ஏற்கனவே வந்து இவங்க அந்த வெண்பாவையும் இன்னொரு குழந்தையும் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. ஆனால் அதே சமயத்தில் தீபிகா மேடம் இவ்வளோ ஒரு மாஸ் காட்டுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கவே இல்லை. அதாவது சரியான நேரத்தில் அங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. எல்லாமே கைமீறி போயிடுச்சு. ஒரு பக்கம் மல்லி வீட்டில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் விஜய் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, இன்னொரு பக்கம் வந்து இப்போது யாருமே இதை வெண்பாவை வந்து தேடி வெண்பா கிட்ட வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி ரொம்ப இதாக இருந்துட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கடைசி கட்டமாக என்ன ஆச்சு அப்படின்னா, இப்போது நம்ம தீபிகா மேடம் இங்கே மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க. என்னதான் இந்த ரவுடிங்க வந்து வண்டியோட நம்பரை மாற்றினாலும் சரி, வண்டியை மாற்றினாலும் சரி, என்ன பண்ணாலுமே சரி, தீபிகா மேடம் வந்துட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும், அதாவது நியாயமான முறையில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க அப்படின்னா உண்மையிலேயே அவங்கள விட ஒரு நல்ல போலீஸ் வந்து வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அப்படி தான் இந்த விஷயத்துலையும் நடந்துச்சு. வெண்பாவை வந்து கண்டுபிடிக்கணும், வெண்பாவை கடத்தின ரவுடிங்களை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சின்சியராக வந்து வேலை பார்த்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து இங்கே வந்து நிற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. ஏன்னா வெண்பாவை வந்து இப்போது ஷிப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஆம்புலன்ஸ்லேருந்து காரில் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு உண்டான பணத்தையும் வந்து கொடுத்துட்டு, ஏன்னா ஏற்கனவே ஒரு தலைக்கு 10 லட்சம்ன்ற பேரில் 2 பொண்ணுங்களுக்கு 20 லட்சத்தை நான் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக வந்து அந்த பணத்தையும் வாங்கிட்டு அவங்க இங்கிருந்து கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி தயாராகும்போது தான் நம்ம தீபிகா மேடம் மாஸ் என்ட்ரி கொடுத்து கடைசியில் இவங்கள வந்து உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க. அதாவது வெண்பாவை காப்பாற்றி ஆகணும், அதாவது மல்லி எந்த அளவுக்கு நினைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு வந்து இப்போ தீபிகாவும் நினச்சி வெண்பாவை அவங்க கிட்டேருந்து காப்பாற்றுறாங்க. ஒரு பக்கம் வந்து தீபிகா மேடம் கிட்டேருந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ளே தீபிகா மேடம் வந்துட்டு அந்த ரவுடிங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ஏன் துப்பாக்கி சூடெல்லாம் நடக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கேஸில் இப்படிப்பட்ட ரவுடிங்களை வந்து தப்பிச்சா கூட வந்து நம்ம தீபிகா மேடம் சுட்டு பிடிக்கிறதுக்கு நிறைய இது இருக்குது. அதே மாதிரி தீபிகா மேடம் இப்போது செம்ம கோவத்தில் இருக்காங்க. இதுக்கு மேலே வந்து உங்கள் யாரையுமே நான் சும்மா விட போகிறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி அதுலேயும் முக்கியமாக வந்து அந்த லேடியை போட்டு அடி நடித்து வெளுத்து கட்டுறாங்க. அதாவது அந்த கலாவதி தான் வந்து எல்லா பொண்ணுங்களையும் வந்து கடத்துறது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெண்பா வந்து தீபிகா கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டி இவங்களை வந்து சும்மா விடாதீங்க, நிறைய குழந்தைங்களை கடத்தி வைக்கிறாங்க, என்ன மாதிரி இன்னும் நிறைய குழந்தைங்களை கடத்தி வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுலேயும் வந்து தீபிகா கிட்ட வந்து இன்னொரு விஷயத்தையும் வெண்பா சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நிறைய குழந்தைங்களை வந்து இவங்க கடத்தி எங்கேயோ கொண்டு போய் விற்கிறாங்க. அதாவது ஆர்கன்ஸ் உடல் உறுப்புகளை வந்து அதாவது எடுத்து அந்த இவங்க வந்து விற்கிறதுக்காக தான் வந்து விற்கிறாங்க. இன்னும் நிறைய குழந்தைங்க எங்கே இருக்காங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவங்கள வந்து பிடிச்சா இன்னும் எவ்வளோ குழந்தைங்க இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே காப்பாற்றலாம், இவங்கள சும்மா விட்டுறாதுங்க ஆண்டி அப்படி இப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி வெண்பா இருந்துக்கிட்டு கண் முழிச்சதுக்கப்புறமா அந்த ரவுடிங்கக்கிட்டேயும் அந்த கலாவதிக்கிட்டேயும் இந்த மாதிரி
மாதிரி எங்கள் ஆண்டி வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்களால் தப்பிக்கவே முடியாது, என் ஆண்டி என்ன நினச்சிங்க, அவங்க எல்லாரையுமே தூக்கி பந்தாட போகிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போது தீபிகா வந்து போலீஸ் இல்லையா, அவங்கள பற்றி வந்து பெருமையாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கவே இல்லை. அடுத்தடுத்து எல்லாமே வந்து ரொம்ப இதாக வந்து போயிட்டுருக்கு. அடுத்ததாக என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியாமல் அப்படியே திருன்னு வந்து முழிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இப்போ அடுத்த விஷயமா என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பக்கம் வந்து நம்ம தீபிகா மேடம் இருந்துக்கிட்டு அந்த ரவுடிங்களை வந்து பிடிச்சிட்டு போய் இன்னும் நிறைய குழந்தைங்களை வந்து காப்பாற்றுறாங்க. இப்போது வெண்பா மேலே ஏற்கனவே செம்ம கோவத்தில் இருந்துட்டாங்க. நிறைய விஷயத்தில் வந்து வெண்பாவை வந்து சும்மா விடக்கூடாது, அதுவும் இல்லாமல் ஒரு கொலகாரியோட பொண்ணு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பட்டம்லாம் வந்து கொடுத்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வெண்பா இங்கே பேசுனது, வெண்பா வந்து நடந்துக்கிட்ட விதம், இது எல்லாத்தையுமே பார்த்து என்னை மன்னிச்சிரு வெண்பா, என்னால் தான் உனக்கு இப்படியெல்லாம் நடந்துச்சு, உண்மையிலே இப்படிப்பட்ட விஷயத்தை நான் செஞ்சுருக்கவே கூடாது, கண்டிப்பாக ரொம்ப மிகப்பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி பயங்கரமாக வந்து வெண்பா கிட்டேயே மன்னிப்பு கேட்க போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இத்தனை நாளாக வந்து ஐஷுவும் வெண்பாவும் ரொம்ப க்ளோஸாக இருந்துட்டு இருந்தாங்க. அவங்க 2 பேரையும் வந்து நான் எதுக்காக இப்படி பண்ணியிருக்கணும், இப்படி பிரிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி இப்போது அதாவது தீபிகா மேடம் வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணுறாங்க. அடுத்ததாக வந்து நம்ம அந்த வெண்பாவை கொண்டு போய், அதுவும் இல்லாமல் இந்த போட்டி வந்து செல்லாது, ஏன்னா ஏற்கனவே 100 மீட்டர்ஸில் ஓடினாங்க இல்லையா, அந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நடந்தது என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லி கடைசியில் வந்து இப்போது மறுபடியும் இந்த போட்டி வைக்க போகிறாங்க. உண்மையிலே யார் ஓடி ஜெயிக்க போகிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு சொல்லிட்டு, அதே மாதிரி ஐஷுக்கும் எல்லாத்தையுமே சொல்லி புரிய வச்சு நான் தாம்மா தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி கடைசியில் வந்து ஐஷுக்கிட்டையும் வந்து வெண்பாவை சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ண போகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.